அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலில் லாஸ்ட் இயர் 2024 குரூப் 4 கவுன்சிலிங்கில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அப்டேஷன் வந்து கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த 2025 இன்னிலேருந்து வந்து எல்லாருக்குமே வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ எல்லாருமே வந்து போய் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து மெமோ வந்திருக்கோ இன்றைக்கி டேட்டுக்குரியவங்க அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டே எண்டிங்கில் என்ன பேலன்ஸ் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓவரால் அப்ஸ்ட்ராக்டை வச்சு வந்து பார்ப்போம். ஸோ இன்னொரு 2 பிடிஎஃப் ஐபியுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் கம்யூனிட்டி வைஸாகவும் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்லார்ஜாக வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பை கூட தாண்டி பெரிய ஷீட்டாக போகும். ஸோ அதை கம்ப்ரஸ் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ அது ஒரு 3 days 4 days போகட்டும். ஸோ முன்னாடி ரேங்க் இருக்கவங்களுக்குலாம் வந்து என்ன ஆகுனாக்கா இந்த விஏஓ ஜேஏ எல்லாமே முன்னாடி நல்ல நல்ல டிபார்ட்மெண்ட் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க. ஸோ நம்ம போக போக வந்து அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே இன்றைக்கி நிலவரப்படி என்னென்ன போஸ்டிங் வந்து காலி ஆகிருக்கு, எவ்வளோ வந்து ஃபில் ஆகிருக்கு, ஸோ இன்னும் எவ்வளோ போஸ்ட் வந்து நாளைக்கு காலையில் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பார்ப்போம். ஸோ இது ஆல்ரெடி வந்து எல்லாருக்குமே டெலிகிராம் சேனலில் அவங்கவுங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆகி வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதன்படி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது எதுக்காக இந்த இதை ஒன்றையும் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்க்ரைபாக இருக்கவங்க அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓரலாகவும் கேட்டுக்குருவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்க இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இது நாங்கள் தான் டெலிகிராம் சேனல்லே பார்த்துறோமே, இது என்ன திருப்பி ஒரு தடவை கேட்குறது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஓகே, வாங்க நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ ஜேஏ விஏஓ இந்த ரெக்கார்ட் கிளர்க்கு இந்த மாதிரி போஸ்டிங்லாம் வந்து என்னென்னு இருக்காங்கன்னா இப்போ டே 1 8/12/2025 கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி கவுன்சிலிங் வந்து எல்லோரும் முடிச்சிட்டாங்க. முடிச்ச போக பேலன்ஸ் இருக்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வேகன்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, எவ்வளோ போஸ்டிங் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் மொத்தம் 218 விஏஓ போஸ்டிங் இருக்குது. அதில் 146 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து போட்டி வந்து இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. பேலன்ஸ் வந்து 72 போஸ்டிங் மட்டும் இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட், பில் கலெக்டர், ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லக்கூடியது, அடுத்து ரெக்கார்ட் கிளர்க்கு, இந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்து எவ்வளோ போஸ்ட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுதான் இருக்கிறதுலே வந்து வேகன்சி ஜாஸ்தியானது. 2232 போஸ்டிங்கு. அதில் இன்றைக்கி எடுத்திருக்கவங்க ஒரு 439 பேர் தான் எடுத்திருக்காங்க. 4ல் 1 பங்கு வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து 1793 போஸ்டிங் வந்து என்ன இருக்குன்னா பேலன்ஸ் வந்து இருக்குதுல. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட், ஒன்லி ஜுடிஷியல் மட்டும்தான். அதாவது நம்மளோட கோர்ட்டாக இருக்கலாம், இல்லை கோர்ட்டு சம்மந்தப்பட்ட லா காலேஜாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய ஜேஏ போஸ்டிங்க்கு அதுக்கு எத்தனை அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங் 264. அது யாருமே இன்றைக்கி வந்து என்ன செய்யலை, ஃபில் பண்ணலை, யாருமே அப்போ அதை வந்து எடுக்கலைன்னு அர்த்தம். ஸோ அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இன் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது ஹெச்ஆர்என்சிஇ அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறைன்னு சொல்லுவோம். அதில் வந்து ஹிந்துஸ் மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அதில் இன்றைக்கி வந்து 2 போஸ்டிங் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ பேலன்ஸ் 2 போஸ்ட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் போகிறவங்கலாம் வந்து எந்நேரமே வந்து அந்த கோயில் சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ அவங்கவுங்களோட ரிலீஜியஸ் சம்மந்தமாக இருக்கனால சில பேருக்கு அது வந்து ரொம்ப ஒரு திருப்தியான வேலையாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அசஸர் இன் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இபி ஓரியன்டாக வந்து இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 27 போஸ்டிங் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி மட்டும்தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 27க்குமே இந்த 27 ஃபில் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அசிஸ்டண்ட் இன் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, நம்ம சொல்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லி சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் போஸ்ட்டில் இன்றைக்கி ஃபஸ்ட் டே கவுன்சிலோட எண்டிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா 54 போஸ்டிங். இந்த 54 போஸ்டிங்கும் ஃபில் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதில் வந்து என்னென்னா கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன், அந்த இதில் எம்பிசி ஜென்ரல் பிளைண்டுக்கு ஒரே ஒரு போஸ்டிங். அந்த ஒரு போஸ்டிங் வந்து ஃபில் ஆகலை. ஸோ வேறு யாரும் ஸ்க்ரைபு பிளைண்டு இவங்களாம் இருந்தீங்கன்னா இது வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட குவாலிட்டியை வந்து உங்களோட எலிஜிபிலிட்டியை வந்து என்ன செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடன்ட் டெவலப்மெண்ட் போர்டு, அதாவது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு சொல்லுவோம். இதுலேயும் எஸ்டி ஜென்ரலில் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது. அதுவுமே இன்றைக்கி ஃபில் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு வக்ஃப் போர்டு வேகன்சி. எப்படி ஹெச்ஆர்என்சி வந்து ஹிந்துஸ் மட்டும்தான் எடுக்க முடியுமோ, அந்த மாதிரி இந்த வக்ஃப் போர்டு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசி முஸ்லீம் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அதில் வந்து என்னதில் எந்த ஒரு போஸ்டிங்குமே ஃபில் ஆகலை. ஸோ இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி கேட்டவங்களுக்கு டெஸ்டிடியூட் வீடோ கோட்டா ஒன்றே ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து மார்க் பேசிஸில் யார் போய் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து இதை எடுக்க முடியும். மொத்தம் 5 போஸ்டிங்குமே ஃபில் ஆகலை. சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டின்னு இருக்குது.
ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய ஜேஏ போஸ்டிங்கில் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். 22. அந்த 22ல் யாருமே அதை வந்து என்ன செய்யலை, இன்னும் வந்து எடுக்கலை, ஃபில் ஆகலை. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் எண்டிங் படி நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் மூலமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல். அதே மாதிரி நிறைய டிஎன்பிசி வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. யூடியூப் மூலமாக கூடயும் ஒரு லைவ் செஷனாக வந்து என்ன பண்ணுறாங்க, என்னென்ன போஸ்டிங்லாம் ஃபில் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது எல்லோரும் தெரிகிற அளவுக்கு அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தான். நாங்கள்லாம் வந்து கவுன்சிலிங் போகும்போது ஸோ யார் எந்த போஸ்டிங் எடுத்திருக்காங்கங்கிறது தெரியாது. அன்றைக்கி சாயந்தரம் தான் இந்த மாதிரிக்கு நாங்களுக்கு ஓவரால் அப்ஸ்ட்ராக்டோ இல்லை டிபார்ட்மெண்ட் வைஸாவோ பார்த்தா தெரியும். ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப அப்பப்போ அப்டேட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் போஸ்டிங் வந்து அடுத்த 2வது நாள் போகிறவங்க, 3வது நாள் போகிறவங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸை மனசை போட்டு குழப்பிக்கிறாமல் ப்ரிஃபரன்ஸை எழுதி வச்சுக்கோங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு. அங்கே போய் எந்த ஒரு தடுமாற்றம் எதுவும் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது சரி இதை எடுத்துருக்கலாமா அதை எடுத்துருக்கலாமா எந்த குழப்பமும் வரக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக என்ன செய்யுங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ, எதை நீங்கள் விசாரித்து வச்சுருக்கீங்களோ அதையே எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளோட லாஸ்ட் இயர் வீடியோஸ்லேயே நிறைய வந்து டிபார்ட்மெண்ட் பற்றி போட்டிருப்போம். அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. நாளைக்கு செகண்ட் டே கவுன்சிலிங் எண்டிங்கில் என்னென்ன வேகன்சி பெண்டிங் இருக்குங்கிறதோட நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க எலிஜிபிலிட்டியும் நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு போங்க. ஸோ ஏன்னா அந்தந்த எலிஜிபிலிட்டியோ ஏஜ் இதோ இல்லை அவங்கவுங்க சர்டிஃபிகேட்டில் எல்லாருமே 2 காப்பி ஜெராக்ஸ் எப்போயுமே கொண்டு போங்க. ஏன்னா வந்து சென்னைங்கிறது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் உள்ள ஒரு ஏரியா. ஸோ நம்ம போயிட்டு வந்து திருப்ப வர மாதிரிலாம் இருக்காது. அதனால் அவங்க டைம் கொடுத்தாலும் கூட திருப்ப போயிட்டு வர மாதிரிலாம் இருக்காது. அதனால் வந்து எல்லா ரெக்கார்டையும் கையில் வந்து கரெக்டாக வச்சுட்டு போங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யார் யாரெல்லாம் கவுன்சிலிங் போகிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.